பசுபதி வந்து அன்பரசை வந்து சந்திக்கிறாரு. இது மாதிரி ராகினி அஜய் வந்து திருமணத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷங்க, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ வந்து வீட்டில் பேசிட்டு சொல்லுங்கள், நல்ல நாள் பார்த்து குறிச்சிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அன்பரசு ரொம்ப சந்தோஷமாக அவங்க பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 2 பேருமே சேர்ந்து அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஒத்துக்கவே மாட்டான் வந்து கண்டிப்பாக விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க வைக்கணும் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க வந்து ராதா. ஆனால் யாருமே வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படி அந்த பசுபதியை இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக வர முடியும், வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ராதா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவன் வேறு விரும்புகிறவனை எப்படி நான் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது, காரணம் கொண்டு அந்த பசுபதி இந்த வீட்டு வாசலை மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறதால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அஜய் வந்து ராகினியை ரொம்ப பிடிச்சிட்டு ராகினியை லவ் பண்ணுறேன், ஆனால் ராகினி வந்து நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திடகாத்தமாக சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் வந்து அப்படி நீ மேரேஜ் பண்ணிக்கிறது இந்த வீட்டில் நீ உனக்கு இடம் கிடையாது அப்படின்றவா சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராதா வந்து என் பிள்ளைக்கு எனக்கு இடம் இல்லைன்னா நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், அதனால் நான் வீட்டை விட்டு போயிடுறேன்ப்பா, நீங்களாம் சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு சித்தி நீங்கள் ஏன் சித்தி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி, ஆமாப்பா என் பையனுக்கு இடம் கிடைக்காதுன்னு அப்போ எனக்கு இடம் கிடையாதுன்னு அர்த்தம், அவன் விரும்புகிறான் ஒரு பொண்ணை, அதனால் அவன் மனசு பிரகாரமே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான், இதில் என்ன தப்பு இருக்குது. ஆனால் அதை விஜய் புரிஞ்சுக்கிறதா தயாராகவே இல்லை. பத்தாதுன்னு வீட்டை விட்டு போகணுன்னு கேட்குறாங்க. என் பிள்ளை எங்கே போவான், அதனால் வந்து நாங்கள் குடும்பத்தோடு போயிடுறோம், எதுக்கு எங்களால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி இப்போ பார்க்குறாங்க. ஏன் சித்தி இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி சித்தி, அம்மானா நான் சொல்கிறது கேட்பல, நீ கேட்க மாட்டேங்கிறல அப்படி சொன்னோன்னே என்ன பண்ணுன்னு தெரியாம விஜய் தவிக்கிறாரு. அப்போ காவேரி விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், என் பிரச்சனை வந்து வேறு, எனக்கும் வந்து அந்த பசுபதிக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, அதை வந்து இந்த குடும்பத்தோடு சேர்க்காதீங்க, அதனால் வந்து வேணாம், சொன்னால் கேளுங்க. இல்லை காவேரி, அவன் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணாரு உனக்கே தெரியும்ல அப்படின்னு. ஆமாம், என்னை ஆளை வச்சு தூக்குனாரு, அதெல்லாம் வீட்டில் சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் உருவாகும், எப்படி காவேரி நான் இந்த ஆளை வந்து நம்ம வீட்டில் விட முடியும், அவங்க பொண்ணு மோசமானது நீ சொல்லியிருக்கல அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டேங்க, உங்கள் சித்திக்காக நம்ம பார்த்துனா ஆகணும், அவங்க என்ன முடிவோ எடுத்துக்கிட்டோம், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு. இல்லை, அந்த பசுபதி ஏதோ வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதா இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான், அவனை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னா, சரி நம்ம போய் பசுபதி கிட்ட பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பசுபதி பார்க்க போகிறாங்க. பரவாயில்லையே, என்னெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க, எல்லாம் நீங்கள் பண்ணுற கூத்து விஷயமாக தான் பார்க்க வந்திருக்கோம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து மருமகள் ஆக்கணும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பார், பிரச்சனை உருவாக்கணும்னா எனக்கு வேறு வழியே இல்லையா, என் பொண்ணை தான் அனுப்பிச்சு நான் பிரச்சனை உருவாக்கணுமா, வேலையை பார்க்குறியா, என் பொண்ணு உண்மையிலே அஜய் விரும்புகிறான், அஜயும் என் பொண்ணை விரும்புகிறான், அதனால் 2 பேரும் கல்யாணம் பண்ணிடணும் ஆசைப்பட்றாங்க, நாங்கள் பண்ணி வைக்கிறோம், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இது வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், உண்மையிலே விரும்பினா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான், ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்களாம் பிளான் போட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, அப்புறம் என்னை மனுஷனாக பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு இங்கே பாருப்பா, தேவையில்லை அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது புரியுதா, உனக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து பையனை பெற்றவர்கிட்ட பேசிட்டேன், அவர் என்கிட்ட பேசிட்டாரு, எங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும், அது வந்து அவர் வந்து கேட்டால் அவர்கிட்ட கேட்டுக்கோ, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது புரியுதா அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாமல் என்ன பழி வாங்கணும்னு நினச்சி இந்த குடும்பத்தில் நுழைஞ்சிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆள் உன்னை பழி வாங்குறேன்னா அப்படின்ட்டு. இங்கே பாரு, உன்னை பழி வாங்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. உடனே வந்து நான் கிளம்ப தான் வந்திருக்கோம், வாங்க விஜய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. இதோட முடியுது.